தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நரும் தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி தம்பிலே சிலையை நாட்டி அமரர்கென்ற முதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புவா மாலையாலே நரக்கும் இன்னமுதம் ஈந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி. ஆண்டோர் மக்களே, மாணவ செல்வங்களே, இன்னைக்கு சிறப்புரைன்னு யாரும் போடலை. அதுக்கு லோகநாயகி அம்மா அதைய அந்த குறைய நிறைவேற்றிட்டாங்க. நன்றிம்மா, மிக நன்றி. அப்புறம் ஐயா கணேசன் ஐயா நாங்கள் அதை வெளியேற்படையாக சொல்கிறதில்ல. நான் ஐயா இது மாதிரி நீங்கள் எல்லாரும் வரணும், ஏன்னா உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக, உங்களை தமிழின்பால் ஈர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா தமிழ் மொழின்னு ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் தமிழ் இனமே அழிஞ்சு போயிடும். தமிழன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டோம். அது அழியக்கூடாது. அது இப்போ எங்கே இருக்குதுன்னு நாங்கள் தேடி பார்த்தோம். தமிழ் இப்போ எங்கே வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா அரசினர் பள்ளிகளில் மட்டுமே தமிழ் இருக்கிறது. ஸோ அதனால தான் உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்தணும். எதையாவது தமிழில் நீங்கள் முதல் மார்க் வாங்குறீங்களா, வகுப்பில் பள்ளியில் முதல் மார்க் வாங்குறவங்களையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு அந்த 15 நாளைக்கு ஒரு தடவையும் ஒவ்வொரு பள்ளியை தேர்ந்தெடுத்து நாங்கள் உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் கற்ற அந்த கல்வி தமிழ், அது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை எங்களால் நாங்கள் ஒரு குரூப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் தமிழுக்காக செஞ்சிட்ருக்கிறோம். இது இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் தொண்டு செய்வதற்கே நம்ம ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த தமிழ்ங்கிறது ஒரு பெரிய கடல். நீங்கள் அதில் நீங்கள் மூழ்கி இந்த ஒரு பிறவி போதாது. அதில் மூழ்கி முத்தெடுத்துறதுக்கு ஒரு பிறவி போதாது. ஸோ இந்த பிறவியில் எனக்கு கொடுக்கப்பட்ட முத்து என்னன்னா கம்பன்கிற முத்து. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சங்க நூல்களிலிருந்து, தொல்காப்பியத்திலிருந்து, சங்க நூல்களிலிருந்து புறநானூறு, அகநானூறு, 14 கீழ்கணக்கு, 10 சொன்னோம்னா அது தீராது. அது மாதிரி கவி சக்கரவர்த்தி கம்பன்லேருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, திருக்குறள்லேருந்து, பெரிய புராணத்திலிருந்து, ஐயா சொன்ன 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு எத்தனை நூல், நீங்கள் வள்ளலார்லேருந்து, பாரதியார்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய வழிகாட்டி. ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எத்தனை எல்லா நூல்களையும் விட நாங்கள் இப்போ திருக்குறள் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அதில் கூட நீங்கள் 1330 அந்த திருக்குறளையும் படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 திருக்குறளை படிங்க. அந்த 10 திருக்குறள் படி நீங்கள் நடங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் 1330 திருக்குறளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறத விட நீங்கள் ஒரு 10 திருக்குறள் எடுத்துக்கங்க, அதை படி நீங்கள் நடங்க. ஸோ வாழ்வியலுக்கு நம்ம படிக்கிறத நம்ம வாழ்வியலுக்கு கொண்டு வர்றது, ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது, அதை நம்ம மனசுலேயே நினச்சிட்டே இருக்கிறது. ஒரு 7-8 திருக்குறள் சொல்கிறேன் கேளுங்க. என்னென்ன உங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு எது ஏற்றமாக அமையக்கூடிய எனக்கு தெரிஞ்ச திருக்குறள் ஒரு 10-15 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக, இந்த ஒரு திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம என்ன படிக்கிறோமோ அதன் வழி நம்ம நடக்கணும். நல்லா படிக்கணும், அதை தெளிவாக படிக்கணும். என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்போ அது என்ன சொல்லி இருக்குதோ அதன் வழி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அது கல்விப்படி. அடுத்தது செவிச்செல்வத்தை பற்றி சொல்கிறார், கேள்வி செல்வத்தை பற்றி சொல்கிறார். கல்வி செல்வம், கேள்வி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ நமக்கு இருக்கிற பணம், நகை, காரு, வீடு, தோட்டம் எதுவுமே செல்வம் இல்லை. வள்ளுவரை பொறுத்தளவு எது செல்வம்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்.
அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நீங்க வந்து இந்த மாதிரி பெரியவங்க சொல்றத, நாங்க சொல்ற நல்லதையெல்லாம் வந்து நீங்க கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து பயனடையணும். ஸ்கூல்ல வந்து ஆமா, ஸ்கூல்ல வந்து என்ன டீச்சர் சொல்றாங்களோ, என்ன வாத்தியார் சொல்றாங்களோ, ஆசிரியர் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதை நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ கேள்வி செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நீங்கள் மணிக்கணக்கில் படிக்கிறத நீங்கள் வந்து இங்கே ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் அனுபவத்திலேருந்து சொல்கிறோம் நாங்கள். ஸோ இது வந்து கேள்வி செல்வம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அன்பு பற்றி சொல்கிறார். அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம வந்து மற்றவங்கள மேலே அன்புடையவர்களாக இருக்கணும். அன்பு இல்லாதவங்களெல்லாம் எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு வேணும்னு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அன்புடையவர்கள் வந்து தன்னுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்காக தானம் பண்ணிடுவாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஒழுக்கத்தை பற்றி சொல்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, நமக்கு வந்து எது முக்கியம்? நம்ம உயிரோடு இருக்கிறது முக்கியமா இல்லை? இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எதை நினைப்போம்? நம்ம உயிரோடு இருக்கிறது தான் நினைப்போம். ஸோ அதை விட முக்கியம்னு சொல்றாரு வள்ளுவர். எது? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ உன்னை உயிரை விட மிக மேலானதாக நீ எதை கருதணும் அப்படின்னா ஒழுக்கம், டிசிப்ளின். நீங்கள் வந்து ஆசிரியருக்கு காலையில் எழுந்து விட்டுன்னா உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறீங்களா? அவங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு வணக்கம் சொல்கிறீங்களா? நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்களா? அதே மாதிரி வகுப்புக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா? நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்களா? எல்லாத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்களா? நன்றி ஐயான்னு சொல்லிட்டு வரீங்களா? திரும்ப ஸ்கூல்லேருந்து திரும்பி வரப்போ, பள்ளியிலேருந்து திரும்பி வரப்போ நீங்கள் நன்றி ஐயான்னு சொல்லிட்டு வரீங்களா? நன்றி அம்மான்னு சொல்லிட்டு வரீங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம், நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போகிறீங்களா? அதெல்லாம் டிசிப்ளின். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் நம்முடைய உயிரை விட வந்து சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் கற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நீங்கள் வந்து தோண்ட தோண்ட எப்படி நம்ம மணல்லேருந்து தண்ணி வருமா, அது மாதிரி கிணத்துல நிறைய தண்ணி வருமா, அது மாதிரி நீங்கள் படிக்க படிக்க உங்கள் நூல்களை எல்லாம் வந்து நிறைய நூல்களை வந்து படிக்க படிக்க உங்களுடைய அறிவு வளரும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நன்றி பற்றி சொல்கிறார். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது, என்னைக்குமே மறக்கக்கூடாது. நன்றி இல்லாத வேற ஏதாவது நமக்கு கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா அதை அப்பவே மறந்தோம். ஸோ இதை விட இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து நீங்கள் உலகத்தில் எந்த மொழியிலையும் இருக்காது, எந்த இலக்கியத்திலையும் இருக்காது. ஸோ இது வந்து சற்றன். ஸோ திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அறம் பொருள் இன்பம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அறநெறியில் தனி ஒருவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்லுதான் அறம். பொருள் வந்து நம்ம சமூகத்தோடு சேர்ந்து எப்படி நம்ம பொருள் ஈட்டணும். பொருள் இல்லைன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் எல்லாங்கிற. ஸோ நமக்கு வந்து பொருள் கண்டிப்பாக வேணும். அதை எப்படி சமூகத்தோடு சேர்ந்து நம்ம வந்து எப்படி அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமல் கேடு விளைவிக்காமல் நம்ம எப்படி பொருள் ஈட்டுறது அப்படிங்கிறது பொருள். அப்புறம் இன்பம், இந்த அறத்தையும் இந்த பொருளையும் கொண்டு நம்ம அறவழியிலே சம்பாதித்த இந்த பொருளையெல்லாம் கொண்டு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிற அவர் தான் வந்து நம்ம மனநிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கொண்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய உயிர் வந்து எதை நோக்கியே போயிட்டுருக்கா, நம்ம வந்து வாழ்க்கை எதை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து மகிழ்ச்சியை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டுருக்கிறோம். ஸோ இன்பத்தை நோக்கியே நம்முடைய பயணம், வாழ்க்கை பயணம் இருக்கிறது. ஸோ அது கடைசியில் வைக்கிறாரு திருவள்ளுவர், அறம் பொருள் இன்பம். ஆனால் தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய படிக்கலை ஆனால் கேட்டேன், தொல்காப்பியரே வந்து முதல்ல வந்து இன்பத்தை தான் வச்சுருக்காராம். ஏன்னா வந்து இந்த உயிரிலெல்லாம் வந்து முதல்ல வந்து இன்பமாக இருக்கணும், சந்தோஷமாக. நீங்கள் யாராவது கஷ்டப்படணும்னு யாராவது நினைப்பீங்களா? யாராவது நினைப்போமா? நம்ம இல்லை, நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி தான் நினைப்போம். ஸோ அப்போ வந்துட்டு அவர் தொல்காப்பியரே வந்து முதல்ல இன்பத்தை பற்றியாக சொல்கிறாராம். இன்பம் பொருள், அதுக்கு அடுத்து தான் வந்து அறம் தொல்காப்பியர் சொல்கிறார். ஆனால் வள்ளுவர் அதை திருப்பி போடுறாரு. ஏன்னா தொல்காப்பியர் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளுவருக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் திருவள்ளுவர் அதை திருப்பி போடுறாரு, தோசையை திருப்பி போடுறாரு. அறம் பொருள் இன்பம். முதல் மனித வாழ்க்கைக்கு தேவையானது அறநெறி. நீ நல்ல வழியில் என்னுடைய வாழ்க்கை போகணும்,
அது வழியாக தான் நீ வந்து பொருள் ஈட்டணும், அந்த பொருளை கொண்டு தான் நீ வந்து இன்பம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வச்சிருக்க. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என்னன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொன்றம் அவருக்கு. நம்ம யாராவது நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அதை நம்ம மறந்துட்டோம்னா அதை விட கேடு, அதை விட மோசமான செயல் வேற ஒன்றும் இல்லை. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், கொலை பண்ணவங்களுக்கு கூட உய்வுண்டுங்கிறார். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம மறக்கக்கூடாது, வாழ்நாள் பூரா மறக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். நீங்கள் வந்து திருக்குறள் எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ஜினியர் ஆகணுமா ஆகலாம், நீங்கள் டாக்டர் ஆகனா ஆகலாம், நீங்கள் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுமா ஆகலாம். எப்போ எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதை நோக்கிய 100 விழுக்காடு 200 விழுக்காடு உங்களுடைய நோக்கம் அதை நோக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். இந்த மேடையில் வந்து நீங்கள் பேசணுமா, நீங்கள் ஆகலாம். ஸோ ஆனால் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும், அதை நோக்கியே இருக்கணும். 100 விழுக்காடு. செல்ஃபோனில் இருக்கக்கூடாது, டிவியில் இருக்கக்கூடாது, சீரியலில் இருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து படிப்பு. இப்போ வந்து குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலில் 2 தான் வேணும். ஒன்று வந்து படிப்பு, அடுத்தது விளையாட்டு. ஸோ படிப்பு வந்து நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்காக படிப்பு, விளையாட்டு எதுக்கு, நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்காக. ஸோ உடலும் அறிவும் 2 தான், கல்வி விளையாட்டு. இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய நோக்கம். அதாவது அப்போ தான் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. எந்த குழந்தை வந்து நான் வந்து நிறைய மீட்டிங்கில் சொல்கிறேன், எந்த குழந்தை காலையில் 6 மணிக்கு எந்திரிக்குதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஸோ காலையில் வந்து எந்த குழந்தை வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பழகுதோ அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்டாக வரணும். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ வந்து 6 மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிக்கணும்னா நீங்கள் வந்து 9 மணிக்கு தூங்க போகணும். 9 மணிக்கு நம்முடைய ஆழ்ந்த தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 தூக்கம் இருக்குது. நம்ம ஒரு மேல்நிலையாக தூங்கிட்டே இருப்போம். அப்போ அடுத்து வந்து ஆழ்நிலை தூக்கம் வரும். ஆழ்நிலை தூக்கம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இரவு 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கிறது தான் ஆழ்நிலை தூக்கம். அது REM ஸ்லீப்புன்னு சொல்கிறோம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அப்போ வந்து 10லேருந்து 3 மணி வரைக்கும் அந்த 5 மணி நேரம் தான் ஆழ்நிலை தூக்கம். மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கும். தூக்கம் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்காது. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் என்ன நடக்குது, நம்ம உடம்புல வந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது. அதாவது நம்முடைய அந்த சிதைந்து போன செல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான செல் இருக்குது. நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறுப்புகளால் ஆனது. உறுப்புகள் எல்லாம் தசைகளால் ஆனது, எலும்பால் ஆனது. அந்த உறுப்புகள் இருக்கிற அந்த தசையும் அதெல்லாம் எதில் சேர்ந்தா நிறைய செல்களால் ஆனது. அது ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைய சின்ன சின்ன செல்ஸாக இருக்குது, அணு அளவு இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து மெட்டபாலிசம் நடக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் போகணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் போகணும். அங்கே வந்து மெட்டபாலிசம்னு ஒன்று நடக்குது, வளர்சிதை மாற்றம்னு ஒன்று நடக்குது. அதுலேருந்து தான் நமக்கு ATPS எனர்ஜின்னு வருது. அந்த எனர்ஜி கொண்டு தான் நம்ம பேசுகிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், எல்லாமே அந்த ATPS எனர்ஜியிலேருந்து தான் கிடைக்கும். அப்படி வர்றப்ப நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிறப்ப அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது. முதல்ல எல்லாம் அடுப்பு, நம்ம அம்மா வந்து அடுப்பு எரிப்பாங்க இல்லையா, ஒரு மண்ணில் செஞ்ச அடுப்பு இருக்கும், அதில் வந்து விறகு வச்சு எரிப்பாங்க. ஸோ எரிக்கிறப்ப வந்து எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஹீட் எனர்ஜி தான் நமக்கு சாப்பாடெல்லாம் ஆகுது. அது அடுப்பு எரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாம்பல்னு ஒன்று மீதி இருக்கும். ஸோ அந்த சாம்பல் மாதிரி நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் வந்து இந்த மாதிரி அடுப்பு எரியிற மாதிரி, அதுக்கு பேர் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் மாதிரி அந்த கழிவு பொருள் இருக்கும். ஸோ அதையை வந்து நீக்கிறதுக்கு வந்து அதான் டீடாக்சிஃபிகேஷன். அது எப்போ நடக்குதுன்னா கழிவு பொருள் நீக்கமெல்லாம் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் தான் நடக்குது. எதை கொண்டு நடக்குதுன்னா அது அப்புறமா தான் உட்காருங்க, அது ஒரு பெரிய கதை. இது வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கழிவு பொருள் வெளியேற்றம் எல்லாம் நடக்குது. அப்போ தான் நம்ம அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்போ அந்த செல் ஏதாவது அடிபட்டிருப்போம், கீழே விளையாண்டுருப்போம், உளுந்துருப்போம், அப்போ செல்லெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். அதெல்லாம் புதுப்பிக்கிறது அவெல்லாமே என்ன இரவில் தான் நடக்குது, ஆழ்ந்த தூக்கத்தில் தான் நடக்குது.
நமக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாகுது, எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாகிறதுக்கு, நம்முடைய இன்ஃப்ளமேஷன் எல்லாம் அடிபட்டால் ஏதாவது அல்லது நோய் வந்தால் அந்த செல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ வந்து ஃப்ளூ காய்ச்சல் போயிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து சளி இருமல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நுரையீரலில் வந்து கழிவு பொருள் நிறைய தங்கியிருக்கு. அதெல்லாம் வெளியேற்றதுக்கான அந்த மாற்றமெல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் தான் நடக்குது. ஸோ ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த யாராவது படிச்சுட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன்லாம் மனசில் வந்து இதை மட்டும் மறந்துடாதீங்க. டேக் ஹோம் மெசேஜை எடுத்துக்கங்க குழந்தைங்களா. தயவுசெய்து நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு யாரும் போகாதீங்க ஐடிக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் செய்கிற நல்ல வேலை வந்து நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட் செய்யாத. ஏன்னா வந்து போயிட்டே இருக்குது, எங்கெங்கேயோ போகுது. சரி போட்டோம். இது பயாலாஜிக்கல் ரிதம்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒன்று இருக்குது. அது வந்து பயாலாஜிக்கல் ரிதம்னா அது வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம வந்து இந்த பூடாகி புழுவாகி புல்லாகி மரமாகி மிருகமாகி விலங்குகளாய் தேவர்களாய் கணங்களாய் மனிதர்களாய் இப்போ உருவெடுத்திருக்கு. அப்படி அது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் எப்படி அப்போ எல்லா இந்த உயிரினங்களும் எதையை ஃபாலோ பண்ணுது, எதை வந்து அடிப்படையாக இயங்கிட்டு இருக்குதுன்னா காலையில் சூரிய வெளிச்சம் வந்த உடனே வந்து அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் காக்கா குருவி விலங்குகள் எல்லாம் இதையே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு, இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கு. மனிதன் மட்டும்தான் இதற்கு எதிராக இயற்கைக்கு எதிராக நடக்கிறாய். அம்மா சொன்னது கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க வந்து இயற்கையை பற்றி சொன்னாங்க, நான் நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு வந்து நம்ம உடம்புல வந்து அட்ரினலின் நாரட்ரினலின் 2 ஹார்மோன்ஸ் சுரக்கும். அப்போ நம்ம வந்து ஓடுறதுக்கு ஒடியாறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்குமான அந்த ஹார்மோன்ஸ் அட்ரினலின் நாரட்ரினலின் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து 2 நரம்பு இருக்குது, சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்னு சொல்லிட்டு. அதில் சிம்பத்தட்டிக் நரம்பு மேலே ஆக்ட் பண்ணி நம்முடைய உடல் வேகத்தை அதிகப்படுத்துகிறது அந்த அட்ரினலின் நாரட்ரினலின். அது வந்து அந்த அவரை விதை வடிவத்தில் நம்ம கிட்னிக்கு மேலே நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து 2 ஹார்மோன்ஸ் வருது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்து மேலே ஆக்ட் பண்ணி அது வந்து காலையில் நம்ம 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே அது ஆக்ட் ஆகி அது வந்து 12 மணி 1 மணிங்கிறப்ப அது மேக்சிமம் செக்ரீஷன் இருந்து அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு 6 மணி ஆகிறப்ப அந்த அட்ரினல் நாரட்ரினல் ஹார்மோனுடைய செயல்பாடு குறைஞ்சி இது வந்து நம்மளைய சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான ஹார்மோன், நம்மளை ஓடுறதுக்கு ஒடியாறதுக்கு சண்டை போடுறதுக்கு கோவப்படுறதுக்கான ஹார்மோன். ஆனால் 6 மணிக்கு மேலே வேறு ஹார்மோன் சுரக்குது, நம்மளைய அமைதிப்படுத்துறதுக்கு சாந்தப்படுத்துவதற்கான ஹார்மோன் சுரக்குது. செரட்டோனின் மெலட்டோனின்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. அது நம்ம பேராசிம்பத்தட்டிக் ஃபைபர்னு பிரெயின்லேருந்து நம்ம மூளையிலேருந்து எல்லா பகுதிக்கும் வர்றது பேராசிம்பத்தட்டிக். அது மேலே ஆக்ட் பண்ணி நம்முடைய உறுப்புகளை எல்லாம் வந்து அமைதிப்படுத்துகிறது சாந்தப்படுத்துகிறது அந்த 2 ஹார்மோன். ஸோ இது வந்து எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கு, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இதுதான் போயிட்டு இருக்கு. 6 மணியில் இப்போ எல்லாம் பறவைகள் நீங்கள்லாம் பார்க்கலாம், விலங்குகளெல்லாம் 6 மணிக்கு கூட்டுக்கு போயிடுதா, எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுதா, மறுபடியும் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு அட்ரினலின் நாரட்ரினல் வரப்போ ஆக்டிவ் ஆகிடுதா. ஸோ இது இன்னுமே வந்து பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து இந்த இயற்கைக்கு மாறாக எதுவுமே நடக்கலை. மனிதன் மட்டுமே வந்து அதான் எனக்கு கோபம் வருதுன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் மேலே தான் கோபம் வருது. எப்போ வந்து இந்த விளக்கு கண்டுபிடிச்சாரோ இந்த லைட்டை கண்டுபிடிச்சாரோ அப்போ தான் நம்ம இரவில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். நம்ம ஜென்ரேஷன் பரவாயில்ல, நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அட்லீஸ்ட் நம்ம இப்போ 11 மணிக்காவது படிக்க போயிடுறோம், 6 மணி வரைக்கும் தூங்குகிறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த தலைமுறை வந்து இயற்கைக்கு 100 விழுக்காடு வந்து எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் முழிச்சு பகலில் தூங்குறாங்க. ஸோ நம்முடைய அதுக்கான எவ்வரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம இயற்கைக்கு மாறாக எப்போ நடக்கிறோமோ அதுக்கு தகுந்த விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதனால தான் நமக்கு என்ன வருது சீக்கிரமாக. நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்பிபிஎஸ் படித்தப்ப எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, 60 வயசுக்கார நெஞ்சு வலின்னு வந்தால் தான் நீ ஹார்ட் அட்டாக்னு டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அப்படி இல்லை. இப்போ 20 வயசுக்கார நெஞ்சு வலின்னு வந்தாலே நாங்கள் இசிஜி எடுக்கிறோம், டிராப்டி பண்ணுறோம், எல்லாம் ட்ரெட்மில் பண்ணுறோம், எல்லா டெஸ்ட்டும் என்ஜிஓலேருந்து எல்லாம் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா எப்போ வேணால் ஹார்ட் அட்டாக் வருது, 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? வாழ்க்கை முறை மாற்றம். நம்முடைய வாழ்க்கை டோட்டலாக வந்து மாறிப்போச்சு. இயற்கைக்கு மாறானதாக நம்ம ஒழுங்காக வந்து நம்ம தூங்குறதில்ல, நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம தூங்குறதில்ல. அப்புறம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். நீங்கள் தாத்தா பாட்டி கேட்கலாம், தாத்தா பாட்டியெல்லாம் இத்தனை டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இத்தனை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. இல்லை, ஏன்? அவங்க வந்து
அந்த காலத்தில் வந்து காலையில் நான் சொல்கிற மாதிரி காலையில் முடிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு தூங்கிடுவாங்க. போய் எல்லாம் வேலை செஞ்சாங்களா. நம்ம வந்து இந்த டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத சாப்பாட்டில் தேவையில்லாதெல்லாம் ஜங்க் ஃபுட்டாக பூரா இருக்கிறதெல்லாம் முறுக்கு மிக்சரு என்ன இந்த ரோட்டில் விற்கிறதெல்லாம் காளான்னு இந்த சில்லி ஊருக்கு நீங்கள் சிரிக்காதீங்க, இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஏன்னா நான் இந்த ஊரில் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, 45 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு வந்து. 1980 எப்போ இப்போ 45 வருஷம் ஆச்சு. ஸோ 45 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து 2 பேக்கரி தான் இருந்துச்சு. அந்த மூலையில் ஒன்று, இந்த மூலையில் 2 பேக்கரி தான் இருந்துச்சு. அப்போ இவ்வளோ சர்க்கரை இல்லை. அப்போ ஒரு 4 பேர்த்துக்கு தான் சௌகரியப்பாளையத்தில் சர்க்கரை இருந்துச்சு. அவங்க யார் யார் பேர்னு கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கெல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க யார் 4 பேர்த்துக்கு சர்க்கரை இருந்து இந்த சௌகரியப்பாளையத்தில் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு 30 பேஷண்ட் காலையில், 30 பேஷண்ட் சாயங்காலம், 60 பேஷண்ட் பார்க்கலாம். அதில் 4 பேர் வந்து புதுசாக டயபெட்டிஸ் வர்றாங்க. அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் சுற்றி எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது, எவ்வளோ கார்பரேட் ஆஸ்பத்திரி இருக்குது, தினம் எவ்வளோ சர்க்கரை நோயாளிகள் தினம் உருவாகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஏன் நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அப்புறம் வேலை செய்ய மாட்டேங்கிறோம், உட்காந்துட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இயற்கைக்கு மாறாக நம்ம வந்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு எதுவுமே நம்ம ஒழுங்காக பண்ணுறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து குழந்தைகளுக்கு வந்து காலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காலை நேரத்தில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். நீங்கள் படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது சாயங்கால நேரம் ஒரு அரை மணி நேரமாவது விளையாடணும். நீங்கள் வெளியில் போய் ஏதாவது பந்து விளையாடுங்க, சைக்கிள் ஓட்டுங்க, பெண் குழந்தைகள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஏதாவது தினம் ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுடைய உடற்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்ததுனா தான் சித்திரம் எழுதலாம். ஸோ உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடம்பை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ வந்து நீங்கள் படிப்பில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் திரும்ப வள்ளுவதை வரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே உயரலாம். நீங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி குடியரசுத் தலைவர் ஆகணும், அணு விஞ்ஞானி ஆகலாம். கண்டிப்பாக ஆகலாம். எப்போ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வானதாக அவ்வளவு உயரத்தில் இருப்பதாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே எண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த உயரத்துக்கு வேணாலும் உங்களால் போக முடியும். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.